சிறகாலே தொடுவானம் நிலவு வரை விரல் நீளும். சிறகாலே தொடுவானம் நிலவு வரை விரல் நீளும். உயிர்களுக்கு ஆதாரம் ஸ்ரீ ஆதி பராசக்தி. துணிவென்றால் மகாசக்தி, அறிவென்றால் பராசக்தி. வழித்துணையாகும் ஒரே சக்தி வாத்தலை நாச்சியே, நம் வாத்தலை நாச்சியே. ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் எனையும் சாதிப்போம். ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் எனையும் சாதிப்போம். சிறகாலே தொடுவானம் நிலவு வரை விரல் நீளும். உயிர்களுக்கு ஆதாரம் ஸ்ரீ ஆதி பராசக்தி. ஆக்கமாகியே நம்மை உந்தும் சக்தி, ஆற்றலாகியே நமக்குள் எழுந்த சக்தி. வெற்றியாகியே விளையும் சக்தி வாத்தலை சக்தியே. வெற்றியாகியே விளையும் சக்தி வாத்தலை சக்தியே. வினையை தீர்த்து நன்மை சேர்க்கும் நாச்சியம்மனை போற்றுவோம். ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் எனையும் சாதிப்போம். ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் எனையும் சாதிப்போம். சிறகாலே தொடுவானம் நிலவு வரை விரல் நீளும். உயிர்களுக்கு ஆதாரம் ஸ்ரீ ஆதி பராசக்தி. சக்தி யாவுமாகியே எங்கும் நிறைந்த சக்தி. வாழ்வுமாகியே நிலைத்த சக்தி வாத்தலை சக்தியே. வாழ்வுமாகியே நிலைத்த சக்தி வாத்தலை சக்தியே. அறிவொளி ஏற்றி சுடரொளி வீசும் நாச்சியம்மனை போற்றுவோம். ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் எனையும் சாதிப்போம். கனவுமாகியே நம்மில் கனிந்த சக்தி, கடமையாகியே செயலை செதுக்கும் சக்தி, கருணையாகியே காக்கும் சக்தி. நீர்வளம் நிலவளம் செழித்து விளங்கும் சோழ நாட்டின் தஞ்சையில் கண்டமங்கலம் பகுதியில் கிராம தேவதையாக கேட்பவர்களுக்கு கேட்டும் வரமருளும் கருணை கடலாகவும், ஒரு கையில் தனவாசுரனை கிளியாகவும், ஒரு கையில் உடுக்கையும் மற்றொரு கையில் பாசக்கயிறு, அடுத்த ஒரு கையில் அன்ன கிண்ணத்தையும் ஏந்தி ஆதிசக்தியின் அம்சமாக விளங்கும் ஆதி பராசக்தி வாத்தலை நாச்சியம்மன் சாந்த சொரூபியாக அருள் பாலிக்கிறார். துணிவென்றால் மகாசக்தி, அறிவென்றால் பராசக்தி. வழித்துணையாகும் ஒரே சக்தி வாத்தலை நாச்சியே, நம் வாத்தலை நாச்சியே. ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் எனையும் சாதிப்போம். ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் எனையும். முன்பொரு காலத்தில் இப்பகுதிக்கருகே பூவலூர் என்ற கிராமத்தில் வணிகர்கள் சிலர் மஞ்சளை வியாபாரம் செய்வதற்காக மாட்டு வண்டியில் தஞ்சை சந்தைக்கு எடுத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அப்போது ஒரு நாள் பயண அசதியில் இப்பகுதியில் கடந்து செல்லும் போது கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அம்மன் ஒரு சிறு பெண்ணாக இந்த வணிகரிடம் வந்து குளிப்பதற்கு கொஞ்சம் மஞ்சள் தாருங்கள் என்று கேட்க,
அதற்கு வணிகர்களோ இது மஞ்சள் இல்லை, கரிமூட்டை என்று கூறி அனுப்பினர். வந்த சிறு பெண்ணோ சற்று நகைப்புடன் திரும்பிச் சென்றாள். பின்பு களைப்பு தீர அங்கிருந்து புறப்பட்ட வணிகர்கள் தஞ்சை வியாபார சந்தையை அடைந்தனர். அங்கிருந்த வியாபாரிகளிடம் மூட்டையை கொடுத்தனர். ஆனால் அதனை திறந்து பார்த்த கடை வியாபாரிகளுக்கு உள்ளே கறிக்கட்டைகள் மட்டுமே தென்பட்டன. உடனே மஞ்சள் வியாபாரிகளை அழைத்து காட்டினர். அப்போதுதான் மஞ்சள் வியாபாரிகள் உண்மையை உணர்ந்தனர். உடனே இப்பகுதிக்கு வந்து அம்மனை வணங்கி தங்கள் தவறை எண்ணி வருந்தினர். அதனை ஏற்று அருள்மிகு வாத்தலை நாச்சியம்மன் திரும்பவும் மஞ்சள் மூட்டைகளாக மாற்றி அருள் புரிந்தாள். சுந்தர கணபதியோ சுப்பிரமணிய சாமியோ உனக்கோ பிள்ளைகளின் கணக்கு பக்தி பரவசமோ பாசமும் பொங்கிடும் நாங்களும் பிள்ளைகளே உனக்கு. அம்மா நாச்சியம்மா அருள்வாய் பேச்சியம்மா, அம்மா நாச்சியம்மா அருள்வாய் பேச்சியம்மா. ஆத்தங்கர தீரத்துல அழகான கிராமத்துல கண்டமங்கலோ கண்ட கற்பகத்தாயே. கரைய தழுவிடும் காவிரி அலைகளும் உன் பேர உச்சரித்து மந்திர சொல்லுமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. வானத்தில் மகிழ்ந்திடும் மலர்கள் எல்லாமே அம்மா திருநாம அர்ச்சனை செய்யுமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஓம் என்று சொன்னாலே ஓடோடி வருகிறாய், ஏன் என்று கேளாமல் எல்லாம் தருகிறாய். அத்தங்கர தீரத்துல அழகான கிராமத்துல கண்டமங்கலோ கண்ட கற்பகத்தாயே. நரிய பரியன மாத்திய ஈசனும் நங்கை உனக்கென தந்தது பாதியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. மஞ்சள கரியன மாத்திய அற்புதம் மங்களம் கண்ட நீ செய்தது நீதியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. கார்முகில் வடிவாக மாமழை பொழிகிறாய், பொன்னொளி சிலையாக புன்னகை புரிகிறாய். ஆத்தங்கர தீரத்துல அழகான கிராமத்துல கண்டமங்கலோ கண்ட கற்பகத்தாயே. காஞ்சி காமாட்சியோ மதுர மீனாட்சியோ காசி விசாலாட்சியோ நாச்சியம்மா நீயே. சுந்தர கணபதியோ சுப்பிரமணிய சாமியோ உனக்கோ பிள்ளைகளின் கணக்கு பக்தி பரவசமோ பாசமும் பொங்கிடும் நாங்களும் பிள்ளைகளே உனக்கு. அம்மா நாச்சியம்மா அருள்வாய் பேச்சியம்மா, அம்மா நாச்சியம்மா அருள்வாய் பேச்சியம்மா, அம்மா நாச்சியம்மா அருள்வாய் பேச்சியம்மா. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுக்கா வெங்கடசமுத்திரம் என்னும் கண்டமங்கலத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய அம்பாள் அனைவருக்கும்
வேண்டும் வரம் தரும் அருள்மிகு ஸ்ரீ வாத்தலை நாச்சியம்மனாக திகழ்கின்றார்கள். அதாவது இந்த ஆலயத்தில் சிறப்பு என்னவென்றால், முதலில் சொல்லுவது ஆதிகாலத்தில் வாராகி அம்பிகையாக காளிகையாகவே இந்த அம்பாள் ரொம்ப உக்கிரமாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்து, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அம்பாள் சாந்த ரூபமாக அம்பாள் மக்களுக்கெல்லாம் மிகவும் நல்ல முறையில் அம்பாள் வேண்டும் வரத்தை அள்ளி கொடுக்கும் தெய்வமாக அனைவருக்கும் காட்சி கொடுத்து உடனே அள்ளி கொடுப்பாங்க அம்பாள். தஞ்சை கண்டமங்கலம் அருள்மிகு வாத்தலை நாச்சியம்மன் திருக்கோவில். திருக்கோயிலில் செவிவழி செய்தியாக ஒரு கதை சொல்கின்றனர். திருக்கோயிலின் முன் யாரும் குதிரை மேல் செல்லக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடித்தனர். ஒருமுறை இதை கேளாமல் ஒருவர் செல்ல அங்கேயே அவர் உயிர் துறக்க நேரிட்டது. அதை பொறுத்தாண்டு அவரையும் தன் பரிவார தெய்வங்களில் ஒருவராக அன்னை சேர்த்து கொண்டாள். இப்போதும் திருவிழாவின் போது அவரின் வாகனமே முதலில் செல்வதாக வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. இத்திருக்கோவில் அம்பாள் தன் பரிவாரங்களுடன் 10 நாள் பவனி வருவாள். 9ஆம் நாள் எல்லையில் சுற்றுதல் என சிறப்பு விழா நடைபெறுகிறது. திருக்கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் செந்தலை, வரகூர், கண்டமங்கலம், 9 வேலி என்று அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மண்டகப்படி கண்டருளி தன் கோவிலை அம்மன் வந்தடைவது மிகச் சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுகிறது. கண்டமங்கலோ கொண்ட நாயகி பேச்சி அம்மனே, கண்டார் வணங்கும் வண்டார் குழலி நாச்சி அம்மனே, நான் கண்டமங்கலோ கொண்ட நாயகி பேச்சி அம்மனே, உண்டா உனை போல் ஒரு தெய்வம் கண்டில் தாமரை மணி தெய்வம், உண்டா உனை போல் ஒரு தெய்வம் கண்டில் தாமரை மணி தெய்வம், தாயுமான கன்னி தேவதையே, கண்டார் வணங்கும் வண்டார் குழலி நாச்சி அம்மனே, நான் கண்டமங்கலோ கொண்ட நாயகி பேச்சி அம்மனே. கருப்பண்ணசாமியுடனே குதிரை ஏறும் மதுர வீரனும் முத்து வழியானுடன் சேர்ந்த முத்தாளர் ராவுத்தர் பரிவாரமே, ஒரு கையில் கிளிய தாங்கி மறு கையில் கிண்ணம் ஏந்தி, உடுக்கையுடன் பாசக்கயிறும் வாத்தலையம்மா உன் அடையாளமே, நதி என ஓடும் புனலிட கரை கண்ட நாயகியே, பாதம் பணிந்திட பாவம் தீர்த்திடும் தீர்த்தக்கரை மலரே, கண்டார் வணங்கும் வண்டார் குழலி நாச்சி அம்மனே, நான் கண்டமங்கலோ கொண்ட நாயகி பேச்சி அம்மனே, உண்டா உனை போல் ஒரு தெய்வம் கண்டில் தாமரை மணி தெய்வம், தாயுமான கன்னி தேவதையே. பசு வேப்ப மரப்பந்தலில் படை கொண்ட பரம்பொருளே, மனம் வேண்டும் வரம் யாவும் பறிவோடு தருபவளே, ஏலுமிச்சை மாலை அணிந்து எழுகின்ற தீவினை எல்லாம் இடறி விழுந்து ஓடச் செய்யும் இடபாகி சிவகாமியே, வேதம் முழங்கிட நெஞ்சம் நெகிழ்ந்திடும் ஸ்ரீ அன்னபூரணியே, தீபச்சுடர்களில் கொஞ்சம் ஒளி தீரல் அம்மா உன் பேரருளே, கண்டார் வணங்கும் வண்டார் குழலி நாச்சி அம்மனே, நான் கண்டமங்கலோ
மாறி மழை பெய்யணும் எங்க மனசு எல்லாம் குளிரணும் காவல் நிக்கிற நாச்சியம்மா கருணை வச்சு காக்கணும் அணைய நம்பி வானம் பார்த்த வயலு எல்லாம் செழிக்கணும் அணைய நம்பி வானம் பார்த்த வயலு எல்லாம் செழிக்கணும் தண்ணி இல்லா கடா போன தமிழ்நாட்டை காக்கணும் சொட்டு 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 சொட்டா கொட்டட்டும் கொட்டட்டும் வாழமழை வெட்டி 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 மின்னலனா தட்டட்டும் தட்டட்டும் தலையிடி. இவ்வாலயத்தின் சிறப்பு என்னவென்றால் திருமண தடை ஏற்படும் மணமகன் மணமகள்கள் இவ்வாலயத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு 7 வாரம் 9 வாரம் 13 வாரம் என்று அம்பாளுக்கு ஸ்தல விருட்சமான வேம்புக்கு வந்து விளக்கேற்றி 5 விளக்கு 3 விளக்கு 11 விளக்குன்னு ஏற்றி வழிபாடு பண்ணுவோர் அனைவருக்கும் உடனடியாக திருமண தடை நீங்கி இவ்வாலயத்திலே திருமணம் செய்து சீரும் சிறப்போடும் இருக்காங்க. திருமணமாகாத கன்னிப் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த அம்மனை வணங்கிச் சென்றால் உடனே திருமணம் நடைபெறுகிறது. அம்மனின் கருணையை உணர்ந்த மணமக்கள் அம்மனின் சன்னதியில் வந்து அம்மனிடம் தாலியை வைத்து ஆசி பெற்று மணம் முடிக்கின்றனர். அதனை இங்கு நடைபெறும் திருமண நிகழ்வுகளே சாட்சியாக கூறுகின்றன. வெட்டி 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 மின்னலனா தட்டட்டும் தட்டட்டும் தலையிடி. சொட்டு 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 சொட்டா கொட்டட்டும் கொட்டட்டும் வாழமழை வெட்டி 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 மின்னலனா தட்டட்டும் தட்டட்டும் தலையிடி. மாறி மழை பெய்யணும் எங்க மனசு எல்லாம் குளிரணும் காவல் நிக்கிற நாச்சியம்மா கருணை வச்சு காக்கணும் அணைய நம்பி வானம் பார்த்த வயலு எல்லாம் செழிக்கணும் தண்ணி இல்லா காடா போன தமிழ்நாட்டை காக்கணும். ஒரு சில சூழ்நிலைகளால் இத்திருக்கோவில் திருவிழா பல ஆண்டுகளாக நடைபெறாமல் போனது. அதனால் திருக்கோயில் ஸ்தல விருட்சம் வேப்பமரம் பட்டுப் போய்விட்டது. உடனே தவறை உணர்ந்த மக்கள் திருவிழாவை நடத்த காப்பு கட்டித் தொடங்கினர். உடனே இத்திருக்கோவில் தலவிருட்சம் தளிர்த்து வளர்ந்தது. இதன் மூலம் இந்த அம்மனின் சக்தியை உணர முடிகிறது. குழந்தை வரம் இல்லாதவர்கள் வந்து வேண்டிக் கொண்டால் உடனே குழந்தை வரம் அருள்கின்றாள் அன்னை வாத்தலை நாச்சியம்மன். அதற்குச் சான்றே இத்திருக்கோவிலில் கட்டப்பட்டுள்ள தொட்டில்கள். இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர், ஐயனார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பண்ண சுவாமி, மதுரவீர சுவாமி, பேச்சியம்மன், முத்துவலியான், பட்டவர்கள், மாமுண்டி கருப்பு, அனைத்து பரிவாரகங்களும் இங்கே சிறப்பாக விளங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே பஞ்சமி திதி நன்னாளில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வாராகி வந்து தஞ்சாவூர் கோவிலுக்கு அப்புறம் இங்கே தான் தனி சன்னதி கொண்ட வாராகி அம்பாள் இருக்காங்க. அதே மாதிரி பஞ்சமி அன்னைக்கு விளக்கு போட்டு அம்பாளை வழிபாடு பண்ணுனா ரொம்ப விசேஷமாக கிடைச்ச வரத்தை உடனே அள்ளி கொடுப்பாங்க அம்பாள். அதே மாதிரி பில்லி, சூனியம், மற்றபடி எது செய்வினை எது இருந்தாலும் வாலயத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம், அர்ச்சனை, தீபம் ஏற்றினா உடனடியாக அது நிவர்த்தி ஆகிறது. அதே மாதிரி வணிக ரீதியாக பார்த்திங்கன்னாக்க ஒரு கடை வச்சுருக்கோம், இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்க உடனடியாக அம்பாள்கிட்ட எங்கெங்கிருந்தெல்லாம் போய் குழந்த ரூபமாக எனக்கு யாருன்னே தெரியலை, வாத்தலை நாச்சியம்மன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி அதாவது தொலைக்காட்சியிலே மற்றபடி வந்து முகநூல்லையே பார்த்துட்டு அம்பாளை தேடி ஓடோடி வராங்க. என்கிட்ட வந்தாங்க, இது நடந்துச்சு, இது மாதிரி என்னை தட்டி எழுப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் வந்து நிறையா பேர் இங்கே வந்து அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோவில், சிறப்பு மிக்க ஒரு கோவில்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அதையே எத்தனை குலதெய்வம் அவங்களுக்கு இருந்தாலும் இதையும் ஒரு குலதெய்வமாக அம்பாளுக்கு வந்து பொங்கல் வச்சு எல்லாமே நிவர்த்தி பண்ணிவிட்டு அப்பப்போ எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. திருமணம் நடந்து குழந்தை பேறு இல்லாத மணமக்கள் இந்த அன்னையை வணங்கி தொட்டில் கட்டிச் செல்லும்போது
குழந்தை வரம் கிடைக்கின்றது. உடனே அக்குழந்தைக்கு இந்த திருக்கோவிலில் திருமுடி காணிக்கை செலுத்தி மாவிளக்கேற்றி வழிபடும் நிகழ்வு சிறப்பாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் குழந்தை பேரடைந்த பின் துலாபாரம் செலுத்துவதாக வேண்டிக் கொள்கின்றனர். அத்தகைய நிகழ்வும் இங்குள்ள அம்மன் சந்நிதியில் நடைபெறுகிறது. இது கிராம தேவதையா இருந்து அத்தனை மக்களையும் காவந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த அம்பாள். அதே மாதிரி சித்திரை மாதத்தில் திருவிழாங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த ஊரில் 10 நாள் உற்சவம் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கத்தில் ஒரு 4 ஊர் 3 ஊரில் எல்லோரும் இருந்து வரகூர் செந்தலைங்கிற கிராமத்துக்கெல்லாம் அம்பாள் போயிட்டு வருவாங்க. அந்த திருவிழா உத்தரவுங்கிறது அம்பாள் எப்போ கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷமும் ஆகலாம், 18 வருஷத்தில் கூட பண்ணியிருக்காங்க இவ்வாலயத்தில் திருவிழாக்கள். முன்னோர்கள் என்ன நினச்சி இங்கே வர்றீங்களோ உடனடியாக கண்கொள்ளா நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ப்ரொமோஷன், ஒருத்தர் ஒரு வேலையில் இருக்காங்க, எந்த ஒரு ஜாப்பில் இருந்தாலும் அம்பாள் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனாவே உடனடி ப்ரொமோஷன் அவங்களுக்கு தட்டி அம்பாள் எழுப்பியே கொண்டு கொடுத்துட்டு போவாங்க.
வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை அருளும் தாயுள்ளம் கொண்ட அன்னையாக அருள் பாலிக்கும் அன்னை வாத்தலை நாச்சியம்மன் திருக்கோவில் தஞ்சையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி சென்று அங்கிருந்து கண்டமங்கலத்தில் பூதலூர் வட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் சிறப்பாக மாத பௌர்ணமிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தை வெள்ளி ஆடி வெள்ளிக்கு விசேஷங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்போதும் பக்தர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆலயத்தில் ஸ்தலவிருட்சம் வேம்பு மிக மிக பிரசித்தி பெற்றது. இந்த ஆலயத்தில் மிக முக்கியமானது மஞ்சள் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அம்பாளுக்கு மிக பிடித்தமானது மஞ்சள், விரலி மஞ்சள் தான் அம்பாள் மிகவும் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். விரலி மஞ்சளுக்காக அம்பாள் வந்து ஒரு திருவிளையாடலே நடத்தியிருக்காங்க. அந்த விரலி மஞ்சள் குழந்தை ரூபத்தில் வந்து வணிகர்கள்கிட்டயே இங்கே ஆலயத்துக்கு வந்தவங்கள்ட்ட மஞ்சளை வாங்கி கேட்டு பிரசியமாக வச்சு பிரியமாக கேட்டு வாங்கியிருக்காங்க. அதை வாங்கிட்டு வர்றவங்க மஞ்சள் வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அதேமாதிரி அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் சிறப்பாக பண்ணுவாங்க. இங்கே ஆலயத்தில் வர்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண தடை, வேலை இல்லாதவர்களுக்கு உடனடியே வேலை வாய்ப்பு அனைத்துமே இங்கே சுப நிகழ்ச்சிகளும் அநேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேண்டுகிற வரங்களை அனைத்தையும் ஸ்ரீ வாத்தலை நாச்சி அம்பாள் அனைவருக்கும் சிறப்பாக செய்து வருகிறார்கள்.